நேரம் அங்கே இருக்கிற தேவனுடைய நாம் ஒரு முகமாய் ஆண்டுடைய சமத்தை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசப்படுகிற தேவகுமாரனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவகுமாரனே, நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உமது கிருபை மேலானது, உமது கிருபை மேலானது. எங்களோடு வாசம் பண்ணுகிற கற்று, எங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்கள் மேல் நம்முடைய கிரியை செயல்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தரை துதிப்போம், அவருடைய சமூகத்தில் களி கூறுவோம், ஆவியிலே நிறைந்து தேவனை மையப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உடாகவாலாபாதி கபரவாலாரா விதானமாஷமா ரிகபரவாதியாரோடா ரபோதா ரிகபரவாலாபாஷியா. ஆமென். நல்லஆண்டவர், 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 மகிமை நிறைந்த தேவன், மகத்துவம் உள்ள தேவன், ஜீவிக்கிறவர், ஜீவிக்கிறவர், கைவிடாதவர், கைவிடாதவர். ஓ ஆமென். ராஜாவே, ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. தேவ கிருபை என்றும் உள்ளது, 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 தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பயங்கரமான கொள்ளைகள் பெருகி வரும் இந்த நாட்களில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சத்துருவை எதிர்த்து போராடி ஆமென் ஜெயமெடுக்கத்தக்கதாக தேசத்திலே ஒரு விடுதலையும் தெய்வீக சுகமும் ஆரோக்கியம் உருவாக, தெய்வீக அமைதலும் நன்மை உண்டாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை இந்த நாட்களில் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, மகன் சோத்திர 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 சோத்திர. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனே, வாக்கு மாறாதவரே, அற்புதங்களின் தேவனே, அதிசயமானவரே, ஆச்சரியங்களின் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிற ஆவியானவர், எல்லா தடைகளையும் உடைக்கிற ஆவியானவர், எல்லா விதமான எதிர்க்கிரிகளை நிர்மூலம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். தேவ சொந்த பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய கிரியை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளையோ அந்தகாரத்தின் தீய கிரியைகளையோ கர்த்தர் பற்றுமாக நிர்மூலம் பண்ணி தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியா அந்த மைண்டோட கருத்தினை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிற ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியே ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் சொன்ன வந்து அமர்ந்து ஆரோக்கிய ஜனங்களை கொண்டபடியே ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில் கூட அங்கே தேவ நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஸ்தோத்திரி. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆவியினையும் தேவனை ஜெபிக்கலாம். ஜெபிப்போம்.
கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறார். மீதியான சமயங்கள் ஒவ்வொன்றையும் கருத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம். கர்த்தராமே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தருவீரா. அந்த வார்த்தைகளை விழுப்பிள்ளை கண்டவரே கிரியை செய்யப்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பேசுகிறோம் மகனை கர்த்தராமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. நாம் இப்போது எல்லாரும் சங்கீதங்களுக்கு புத்தகம் 19வது சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மோடு கூட கிரியை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் தினத்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 19வது சங்கீதம் வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமிக்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளரை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறு முனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதில் காத்திக்கு மறைவான ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கொண்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு இனி நீங்களாகும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி தாரும். அவைகள் என்னை ஆண்டுக்குள்ள உண்டாலும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நாம் இப்போது வாசிக்க கேட்ட வேதவசனத்தை கர்த்தர் வாசித்து தருவாராக. நாம் இப்போதும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நேரத்துக்காக நல்ல ஆராதனைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை மத்தியிலே உன்னை மகிமையை கொண்டு கூட வெளிப்படுத்தி உன்னை கிரியை செயல்படுத்தப்படி எல்லா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூலையில் கிடைக்கிற எல்லா பரிசுத்தமுடைய ஆராதனையும் கர்த்தரோட ஆசீர்வாதத்தின்படியே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரல்லாலும் எங்களுக்கு பரலோகின் ஞானமே ஜீவனாதா. நீரல்லாலும் பரலோகின் ஞானமே
வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த 19ஆம் சங்கீதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமான தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எவ்வளவு மகிமையானது என்றும், தேவனுடைய வசனமானது தேவ வசனமானவர் மனுஷனுக்கு என்னென்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை ஒன்றை வாசிக்க கேட்போம். வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. நாம் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனமாகிய வேத புஸ்தகம் இதோ அது குறைவற்ற ஒன்று என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பூமிக்கு எல்லாமே ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால், உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் குறை இருக்கிறது. குறையில்லாத ஒரு மனிதன் இல்லை, குறையில்லாத ஒரு எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை. உலகமே பல நிலைகளில் குறைப்பட்டதாக இருக்கும் போது கர்த்தருடைய வேத வசனமானது அது குறை அற்றதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! குறைவற்றதான தேவனுடைய வேத வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை கைக்கொள்ளும் போது அவர்களை பாக்கியவான்களாக தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா! ஆகையினால் இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த குறைவற்றதான தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது கிடைக்கிற மேன்மைகள் என்ன என்று கீழே அருமையாக தேவ மனித விதமாக பாடுகிறார். அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய ஆத்மா மீட்பு மிக அருமையானது என்று வேதம் சொல்கிறது. ஆத்மா அநேக நேரங்களிலே செத்து போனதாக, மிகவும் துயரமும் துக்கம் நிறைந்ததாக, ஆத்மாவில் ஒரு சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறது. அதற்கு காரணம் கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய உள்ளங்களில் இல்லாதபடியினால், இந்த வேத வசனத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடியினால், வேத வசனமானது உள்ளங்களிலே செயல்பட முடியாதபடி, வேத வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்க முடியாதபடி, நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை தொட்டு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர முடியாதபடி, நம்முடைய இருதயமானது பல காரியங்களை சிந்தித்து வேதனை, துக்கம், பலவிதமான துயரம் நிறைந்ததான இருளுக்குள்ளாக நம்முடைய ஆத்மா மாற்றப்படுகிறது. அவ்விதமாக மாற்றப்படுகிற ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்கு, பிழைக்க வைப்பதற்கு, சமாதானம் கொண்டு வருவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு கர்த்தருடைய வேதம் மிகவும் தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் எப்படிப்பட்டது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கிறிஸ்துவாகிய வெளிச்சம் நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் வேத வசனமாகிய வார்த்தை, தேவனுடைய வேதமாகிய வசனம் நமக்குள் கடந்து வர வேண்டும். வேத வசனம் முழுவதும் தேவனுடைய வெளிச்சமாயிருக்கிறது. வேத வசனம் முழுவதும் தேவனாக இருக்கிறது. வேத வசனமாகி தேவனுடைய வார்த்தையை ஆத்மா வாசிக்கும் போது அவர்களுடைய உள்ளம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறது. ஆத்மாவில் சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்தபடி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் ஜீவிக்கணும் என்றால் ஞானம் தேவை. ஞானம் என்பது 2 விதமான ஞானம். ஒன்று லௌகிக ஞானம், உலக ஞானம். இரண்டாவது பரலோகத்தின் ஞானம். இங்கே சொல்லப்பட்ட இந்த விசேஷமான இந்த ஞானம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையாயிருக்கிறது. நினைவுடைய வாழ்க்கையை தாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், என்ன காரியத்தை ஒழுங்குபட்டு தெரியாதபடி ஞானமற்றவர்களாக செயல்படுகிற இன்றைக்குள்ள மக்களுடைய நிலையை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாக இருக்கிறதான மற்றடைய வாழ்க்கையை பேதையாக நின்று ஐயோ நான் எங்கே போவேன், என்ன செய்வது தெரியாதபடி இதோ திக்கடித்துக் கொண்டு திணறிக் கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை ஞானமாக மாற்ற கர்த்தருடைய வசனம் போதுமானது. வேத வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அந்த வேத வசனமானது நம்மோடு போதிக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்டு வைத்து ஆலோசனை சொல்வேன் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகையினாலே தேவனுடைய ஆலோசனை கேட்க, அவருடைய போதத்தை கேட்டு அதன்படி நடக்க, ஆமென், அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது நாம் பேரியராக இருந்தால் திசை கெட்டு போக மாட்டோம். தேவன் தம்முடைய ஞானத்தால் நம்மை நிரப்புவார். நாம் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும்,
படிக்கிறோம். அவை பொன்னிலும் மிக மிகுந்த பசும்பொன்னிலோ விரும்பப்படத்தக்கதோ தேனிலும் தேன் கூட்டி ஒழுகும் தெளிவிலும் மதுரம் உள்ளது என்று 2 காரியம் இங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்க. பொன்னை யாரும் விரும்பவில்லை, எல்லாரும் பொன்னை விரும்புகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் அதை விடவும் பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது கர்த்தருடைய வசனம், வேத வசனம். இந்த உலகத்திலே நமக்கு எப்போதும் சமாதானத்தை கொடுக்க முடியும். வேதத்தை வாசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. மிகுந்த சமாதானத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு கொண்டு வருகிறது. அது மிகவும் நாம் விரும்ப வேண்டியதாக ஒன்றாயிருக்கிறது. இந்த பொன்னானதெல்லாம் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய இது வார்த்தையோ அழிந்து போவதில்லை. வானம் பூமி அழிந்து போகும். தேவன் சொன்ன ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒருபோதும் ஒரு புள்ளியால் அது மறைத்து போவதில்லை என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆகினாலே நாம் பொன்னை விட அதிகமாக வேதவசத்தை நாம் விரும்புவோம். அடுத்தபடியாக சொல்லக்கூடிய தேனிலும் தேன் கொண்டு ஒழுகும் தெளிந்தேனும் மந்திரம் உள்ளது. தேன் எவ்வளவு மந்திரமா இருக்கிறது, தேன் எவ்வளவு அருமையா இருக்கிறது, எவ்வளவு ருசியா இருக்கிறது, எவ்வளவு இனிமையா இருக்கிறது. அதுபோல ஆமென் மதுரமான தேவனுடைய வசனம், இனிமையான தேவனுடைய வசனம், அது அதிகமாக காலையில் எழுந்து அதை உட்கொள்ள ஆரம்பிப்போம், அதை வாசிப்போம், தியானிப்போம். அதை வாசிக்க நம்முடைய இதயத்திலே ஒரு விசேஷமான ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு இன்பம் உண்டாகும், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு கடந்து வரும். ஆகினால் கர்த்தருடைய வேதத்தை நமது இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வேதம் குறைகின்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, அது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது, பேரையை ஞானியாக்கக்கூடியது கர்த்தருடைய வசனம். வேதம் உண்மையான இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மட்டும் கடைசியா படிக்கிறோம். என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார் தேவமனிதனாகிய தாவீது. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் கண்களையான தேவன், நம்முடைய மீட்பரான தேவன். அவருக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் தியானமெல்லாம் தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். நாம் பேசுகிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தைகள் ஆமென் இதோ எல்லாம் தேவனுக்கு பிரீதியா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம அர்ப்பணிப்போம். தர்மையான இந்த பல்வேறு நாம் தேவ சொத்து வந்திருக்கிறோம். ஆமென் இதோ விசேஷமான கர்த்தருடைய வார்த்தை, விரும்பப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தை அதிகமான தியானித்து அதை வாசித்து தேவனோடு கூட நெருங்கி தேவ சமாதானத்தை பெற்று அவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி அவருக்கு பிரியமான வழியில் நடந்து இருதய கர்த்தருக்கு முன்பாக இதோ எப்போதும் பிரியமான காரியங்களை சிந்திக்க கர்த்தர் நாம் உதவி செய்வாராக. எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நாம் தேவ சமூகத்திலே எல்லாரும் எழுந்து தேவ சமூகத்தை காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென் ஆமென். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல பதில்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து துதிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் தேவரீர் எங்களுக்கு தந்த பெரிதான பாக்கியத்துக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாடங்களை பாடம் உடைய சமத்தில் அமர்ந்திருந்து வேதவசனங்களை நாங்கள் தியானித்து உம்மோடு கூட உறவாடும் தேவாவின் தந்த பெரிதான கிருபைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே கொரோனா வியாதியினால் வெடிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கிரியை வெளிப்படுத்த வேண்டும். அமிதமான மக்கள் பரிவுண விடுதலை சீக்கிரம் பெற்றுக்கொள்ள எடுக்கிற ட்ரீட்மெண்ட்கள் ஆசீர்வாதமாக உதவி செய்கிறாங்க. அநேக மக்கள் இந்த நோயினால் மாண்டு போகிறார்கள். ஆண்டவரே, அந்த பெரிய ஒரு விடுதலையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கற்றுக் கொடுத்து அமிதமாய் கஷ்டப்படுகிற மக்கள் நம்முடைய கிரியை செயல்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அமிதமான கஷ்டங்கள் ஜனங்களை தொடாதபடி தேவ பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை மட்டுமாய் பாதுகாத்த தேவன், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் விடுவித்த தேவன், பயங்கரமான கொடூரமான கொள்ளை நோயிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மக்களை பராமரித்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி உலகத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். என்று தொடர்ந்து வழி நடத்தோம். இந்த பயங்கர கொடுமையான கொரோனாவுடைய இந்த தாக்கம் அடைந்து போகத்தக்கதா கர்த்தருடைய ஆவியானவர் மகிமை பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியா தேவனுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த பகல் வேளையிலே பல விதமான வியாதியோடு, பல நெருக்கத்தோடு, பல விதமான இக்கட்டோடு, பல விதமான வேதனை மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் ஒரு பெரிய தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய அக்கினி அமிதமாய் இறங்கட்டும். சரீரத்தில் ஒரு புதிய ஜீவன் கடந்து வர, தெய்வீக சுகமும் சமாதானம் கடந்து வர, ஆவியோட மகத்துவம் பெருக, ஆவியோட கிரியை செயல்பட தேவனுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை கடந்து போகும்போது ஒரு பரிபூர்ண நல்ல ஒரு விடுதலையோடு போக இந்த நிமிஷமே தமது பிள்ளைகளுக்கு தம்முடைய பிரசன்னத்தை நீ பொழிந்தவனேயாக, உன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கரங்களை ஆசீர்வதி, நூறத்தினான பிரதிபலன் நன்மையா பிள்ளைகளை கருத்து ஆசீர்வதி மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படும், தடைகளை கர்த்தர் உடையும், தெய்வ மகத்துவத்தை வெளிப்படுத்தும். ஆவியானவரை மண்டியோடு குடித்து ஸ்தோத்திரம். உடைய வேதம் கர்த்தாவே உண்மை உள்ளது, உடைய வேதம் குறைவற்றது, உடைய வேதம் ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியது. தேன் கூட்டு கொழுவும் தெளிவிலும் மதம் உள்ளதாகும், பொன்னிலும் பசுமல்லும் அதிக விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. விரும்பப்படத்தக்கதான இந்த இனிமையான வேதவசனத்தை நன்றாக வாசிக்க, தியானிக்க, கைக்கொள்ள ஆவியோடு பேசுறபடி நான் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளையும் வாயின் வார்த்தையும் உடைய சமத்திலே போதும் பிரீதியாயிருக்க உடைய கருங்கள் படிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கருவை தொடர்ந்து கூட இருக்கட்டும். தொடர்ந்துள்ள பகுதியை கருத்தையே பொறுப்படும். எல்லா தடைகளையும் மாற்றும். ஆவியாக நடத்தும், மகத்துவத்தை விளங்கப்படும். எங்களோடு பேசுங்க, வார்த்தைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்வம் இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை கோவிலில், இதோ வரை கண்டதும் காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை கோவிலில், இதோ வரை கண்டதும் காண்பதும் இல்லை. இப்போதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். இவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே தேவனின் பாடி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரம் தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்ய நம் யாவரும் ஜெபத்திலே காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்ததான 2 வாரங்களாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனால்
கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நாம் வாசித்து தியானிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக எல்லாம் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பிர உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் மூந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்பதாக இங்கு வாசித்து முடிக்க கேட்டோம். இந்த 5வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை செய்தார். நம்முடைய வேத புத்தகத்தில் இல்லாத ஏராள காரியங்கள் இதோ என்னும் ஆண்டவராகிய இயேசு செய்ததாக நாம் இதோ பார்க்க முடியும். இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இதோ சீசனோடும் தாயாரும் மரியாதையோடு சேர்ந்து ஒரு அருமையான திருமண வீட்டுக்கு கடந்து போய் அங்கே ஒரு பெரிய ஒரு குறை வந்தபோது அந்த குறைவை நிறைவாக்கி கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது மத்தியான வேளையில் ஆண்டவராகிய இயேசு அப்படியே கடந்து வரும்போது ஒரு கிணற்றிலே ஒரு அருமையான ஸ்திரீ, ஒரு சமாரியா ஸ்திரீ தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இயேசு, எனக்கு தாகத்தின் தாய் என்று கேட்டபோது இதோ இதோ அந்த இடத்திலே அவர்கள் பேசி அந்த காரியங்களை பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்திலே அவருடைய இயேசு கேட்டது தாகத்தின் தாய் என்று கேட்ட காரியத்தை அவன் நினைத்தால் இயேசு தாகமாக இருக்கிறார் இல்லை, அவருடைய ஆத்மாவை குறித்த தாகத்தை குறித்து தான் இயேசு வெளிப்படுத்தி அவருடைய ஆன்மீக தாகத்தை ஆண்டவராகிய இயேசு தீர்த்து வைத்து அவளை சமாதானத்தோடு நடத்தினார். இதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். இங்கே பெதஸ்தா என்று சொல்லுகிறதான ஒரு குளம் இருந்ததாகும், அந்த குளத்திற்கரையில் அநேக வியாதிஸ்தர் இருந்ததாகும், அந்த குளத்திலே எப்போதாவது ஒரு தூதன் வந்து அதை கலக்குகிறான். அந்த வேளையிலே அந்த குளத்தின் கரையில் இருக்கவர்கள் யார் முதலாவது ஓடி போய் அந்த குளத்தில் இறங்கி குதிக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே சுஸ்தமாய் வந்து கடந்து போகிறார். ஆனால் அங்கே 38 வருஷமாய் படுக்கையில் பெரும் திமிர்வாதக்காரன படுத்திருந்ததான ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார். இயேசு வந்ததை பார்க்கிறார். பார்த்ததான வேளையில நீ சுகமாக விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வி கேட்டு உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லி அந்த இடத்துல சுஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் தான் நாம் இப்போது இங்கே வாசிக்கிறோம். இது சில காரியங்களை கர்த்தருடைய
வேத வசனத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய 2ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம், பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. இப்போது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னவென்றால், எல்லா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் விசேஷமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்றும், அது பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்றும், எரிகோ என்று சொன்னால் பேரீச்ச மரங்கள் நிறைந்த பட்டணம் என்றும், பெத்சாயிதா என்று சொன்ன மர வீடு என்றும், அதே போல பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்றும் அர்த்தம் கொண்டதான பெயர்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த அருமையான இந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே 3ஆம் படிக்கிறோம். அவைகளே குருட, ஜப்பானிகள், சூத்திர உட்படையவர்கள் முதலானவர்கள் வியாதியஸ்தர் ஏகப்படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்திருந்து கொண்டிருந்து, அந்த தண்ணீர் கலக்கின உடனே முதலாவது முந்தி போய் யார் இறங்கி கொள்கிறார்களோ, யார் அதில் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்கள் எந்த வகைய வியாதியஸ்தராக இருந்தாலும் உடனே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அவ்விதமாக விடுதலை கிடைக்கிற சூழ்நிலை மத்தியில இந்த அருமையான இந்த 38 வருஷமான பயங்கரமான திண்டுவாதம் பிடித்தமை, இந்த கையிலிருந்து கை செயலிட்டு கால் செயலிட்டு சரீரமெல்லாம் மிகவும் வலியினா 38 வருஷமாய் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷம் என்று சொல்லும் போது அவர் யார் என்று கேட்க முடியாத சூழ்நிலையில மிகவும் வேதனை அடைந்தவனாய், அவனுக்கு மிகவும் இதோ சஞ்சலமும் துயரமும் நம்பிக்கையற்ற மனிதனாய் காணப்படுகிறான். அந்த இடத்துல தான் இயேசு அங்கே கடந்து வருகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அருமையான அந்த பெதஸ்தா என்று சொல்கிற அந்த குளத்துக்கு அர்த்தம் நாம் பார்த்தோம், இரக்கத்தின் வீடு. அங்கே அநேக பேர் வந்து அந்த சொஸ்தத்தை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றது உண்மைதான். அந்த குளத்தின் மூலம் இரக்கம் கிடைத்தது உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்கு அங்கு இருந்த யாவருக்கும் ஒரு நிரந்தரமான அல்லது எல்லாருக்குமே பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைத்ததான நிலை அங்கே இல்லாதபடி இருந்தது. யார் முதலாவது மட்டும் இறங்குகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை. ஆனால் அருமையான தேவனுடைய நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒரு பெதஸ்தாவை போல் இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் படிக்கிறோம், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிருபாசனத்தில் வருவோம் என்று எபிரேயருக்கு நாம் படிக்கிறோம். இந்த நாள் பகல்களிலே நாம் தேவசனத்தில் வந்திருக்கிறது இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக, மேன்மைகளை சோதிக்கும்படியாக பெதஸ்தா என்று சொல்கிறதான தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அவருடைய கருத்திலே நம்மை முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இந்த பகுதியில் சில காரியங்களை இதோ நாம் தியானிக்க போகிறோம். அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தது. எருசலேம் என்று சொல்லும் போதே இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகர், சமாதானம் கிடைக்கிற இடம். அந்த இதோ அந்த எருசலேம் பக்கமாக, எருசலேம் தேவாலயத்தின் பக்கமாக இந்த குளம் இருந்ததாக இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த குளத்துக்கு இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5 மண்டபங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வேத புத்தகத்திலே 5 ஆகமங்கள் இருக்கிறது. அந்த 5 ஆகமங்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இதோ ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று 5 ஆகமங்கள் இருக்கிறது. இந்த 5 ஆகமங்கள் மூலமாக இதோ என்ன வருகிறது? இரக்கம் கிடைக்கிறது. இதோ இந்த நியாயப்பிரமாணத்தை காத்துள்ளதானே தேவனுடைய வார்த்தை. இந்த நியாயப்பிரமாண காலத்தின் நிலை என்ன? ஏராள பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனிதனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நிலையில்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலைகள் கிடைத்து சமாதானம் பெற்று கடந்து போகிறான். ஆனால் இதோ புதிய ஏற்பாட்டில் வரும்போது நமக்காக வேண்டி வைக்கப்பட்ட இந்த இதோ ஒரு மகிமையான பெதஸ்தாவாகிய நம்முடைய தேவன் இதோ நமக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க, ஜெயம் கொடுக்க
போதுமானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதனுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். உதவி இந்த பெதெஸ்தா குளத்தினுடைய கரையில் இருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த நோயாளி இது அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவன் மற்றவருடைய உதவியற்றவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி இருந்தால் ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் உதவி செய்ய பலர் வருவார்கள். ஆனால் 38 வருஷம் ஆகும்போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவன் உதவி செய்வதெல்லாம் அவனை கைவிட்டு விட்டார். யாருடைய உதவியற்றவனாக மாற்றப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ பல முறைகளே இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ அந்த குளம் கலக்கப்படுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் போக முடியவில்லை. யார் அவனை தூக்கி கொண்டு போவதற்கான எந்த விதமான ஒரு சாத்தியம் இல்லாதபடி மிகுந்த வேதனையோடு இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான நண்பர்களும் கூட இல்லை, உறவுகளும் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட கடைசி ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறான். அவனுடைய இதயத்தில் நம்பிக்கை இல்லை. இனிமேல் நமக்கு சுகம் கிடைக்குமா, இனிமேல் நான் விடுதலை பெற்றுக் கொள்ள வேணாம் என்ற எந்த நம்பிக்கை இல்லை. இவ்விதமாக இருக்கிற பகல் பிள்ளையில எண்ணிக்கை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையற்றவர்களாக ஐயோ நமக்கு ஒரு உதவி இல்லையே, நமக்கு ஒரு தாஸ்தி யாரும் இல்லையே என்னோட நிலையை நாம் காணப்படுகிறோமா? பதற வேண்டிய தேவையில்லை. நமக்கு உதவி செய்ய, நமக்கு இறக்கம் காட்ட, நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய, நம்முடைய தேவையை சந்திக்க அவன் நம்முடைய நண்பராக, நம்முடைய உறவினராக, ஒரு தகப்பனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையற்றதான வாழ்க்கை ஆண்டவராக இயேசு வந்து கடந்து பார்க்கும் போது நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டவன் எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாள் பகல் வேளையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கையை சுமைக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை விடுவிக்க, உன் தேவையை சந்திக்க, உன்னை மறுபடி உயிர்ப்பிக்க தோதுவானவராய் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுடைய சமுத்திர நோக்கி பார்ப்போம். அவருடைய சமுத்திர அவரை நான் துணிக்க ஆரம்பிப்போம். அவருடைய கருத்தை விட்டு கொடுப்போம். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு குளம் இருந்ததாக நாங்கள் வாசிப்போம். யோவான் 5:2 திரும்பவும் அந்த வார்த்தையை வாசிப்போம். எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. பாருங்க, பெதெஸ்தா என்னப்பட்ட குளம், அது சொஸ்தமடைகிறதான குளம், விடுதலை கொடுக்கிற குளம், ஒரு இரக்கத்தின் குளம். இதோ எந்த பெரிய நோயாளிகள் வந்தாலும் விடுதலை கிடைக்கும், அப்படிப்பட்டதான ஒரு குளம். ஆனால் ஒன்று ஒரு நிபந்தனை என்ன? இதோ முதலாவது இதோ அந்த குளம் கலக்கப்படும் நேரத்தில் முதலாவது எந்த நோயாளி ஓடி வந்து உள்ளே குதிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை, மற்றவர்கள் விடுதலை இல்லை. ஆனால் இது ஆண்டவராகிய இயேசுவாகிய பெதெஸ்தாவை நாம் பார்க்கும்போது அவருடைய சமூகத்துல எந்த நோயாளி எப்ப வந்தாலும் அவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் எவ்வளவு காரியங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாகப்பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகத்தக்கதா. பகல் நேரமோ இரவு நேரமோ எந்த நடுராத்திரியோ எந்த நேரமா இருந்தால் அவருடைய சமத்தில் வரும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆண்டவர், நாம் சமாதானம் வேண்டுமா, இளைப்பாறுதல் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, சுகம் வேண்டுமா, சமாதானம் இல்லாத இருக்கக்கூடிய நிலையை மாற்றி நாம் நல்ல ஒரு ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? இந்த நிலையை மாற்றி சரிப்படுத்த நமக்கு நல்ல ஒரு ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க, நம்முடைய தேவையை சந்திக்க, வியாதிக்கு பூர்ணமான விடுதலை சுகம் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி எப்போது ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறார். இந்த நாளில் அவருடைய கருத்தை நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மை மற்றுமாறு நம்மை சமர்ப்பணம் பண்ணுவோம். அந்த அருமையான கை கால் இழந்தவனாய், திமிர்வாதக்காரனாய், அவரால் செயல்பட முடியாதவனாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த பெதெஸ்தா குளத்தின் கரையில தான் அவன் இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெதெஸ்தா என்று சொல்லுகிற இரக்கத்தின் தேவனுடைய சமீபத்தில் நாம் இருக்கலாம். ஆனால் நம்மை தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அவன் இயேசு கேட்கிறான், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும் போது அவன் சொல்ல, என்னை தூக்கி கொண்டு போக எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கதறுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய குறைகளையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம்.
இருக்கோ, யார் நம்மை கைவிட்டிருக்கலாம், யார் நமக்கு உதவி செய்யாத சூழ்நிலையா இருக்கலாம், பதற வேண்டிய தேவையே இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு எவ்விதமா சொன்னார், நான் உன்னை விட்டு விலகு, உன்னை நான் கைவிடுவதில்லை. உலகத்திலே ஏதோ நான் கைவிடுவதில்லை கைவிடுவதில்லை என்று புருஷன் மனைவிடத்தை சொல்லலாம், மனைவி புருஷனத்தை சொல்லலாம், நண்பர்கள் ஒன்றுக்கு மாறி மாறி சொல்லிக் கொள்ளலாம், உறவினர்கள் சொல்லிக் கொள்ளலாம், உற்ற ஸ்திரீகளாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எல்லாரும் குறிப்பிட்ட நாட்களை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ ஒரு கைவிடுகிறவர் அல்ல. இப்போது மனிதனை கரம் கொடுக்கும்படியா, உதவி செய்யும்படியா ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார். இதோ அவன் இதோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையோ தத்தளிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு ஒரே வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு சொல்லி அவனை இழுத்து விடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய பக்கமாக நாம் வந்திருக்கிறோம், பக்கமாகவே உட்கார்ந்து இருக்கிறோம், அவருடைய பக்கமாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாள் பகல் வேளையிலே ஆண்டவரே என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் ஒன்றில் செயல்பட முடியாதபடி என் வாழ்க்கையிலே, ஒரு தொழிலே அல்லது என்னுடைய குடும்ப காரியங்களிலே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாதபடி ஒரு திருவாத காரணை போல என்னுடைய வாழ்க்கையில் செயலற்ற சூழ்நிலையிலே நான் காணப்படுகிறேன். என்ன விடையும் என்று நான் கெஞ்சுவோமா, அவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவர், நமக்கு இரக்கம் செய்ய அவர் போதுமானவர், நம்மை பராமரிக்க பாதுகாக்க போதுமானவர், மறுபடியும் நம்மை தூக்கிவிட அவர் போதுமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ 38 வருஷம் ஆகும்போது நம்பிக்கையற்றவனாக மாறிவிடுகிறான். அவனுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய இருதயத்தை இதோ தேவன் அறிந்த அப்படின்னா அவனுக்கு தேவன் இரக்கம் செய்ய முன்னாலே வருகிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த அருமையான இதோ இந்த குளம் எங்கே இருந்தது? ஏதோ வாசிப்போம் 2ஆம் வசனத்தை திரும்பவும் அவருக்கு கூட வாசிப்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசலின் அருகே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்துக்கு 12 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த வாசலுடைய பெயர் ஆட்டு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டு வாசல் என்றால் ஏன் அந்த பெயர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனம் வருஷத்தில் ஒரு தடவை தேவாலயத்துக்கு விசேஷமா வருவார்கள். எதற்காக என்றால், இதோ தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள ஒரு அந்த தேவாலயத்தை கடந்து வருவார். வரும்போது அவர் ஒரு ஆட்டு குட்டியையோ ஆட்டு கடாவையோ அவர் கொண்டு வருவார். கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு வருவார். கொண்டு வந்து இந்த ஆட்டையோ அந்த கடாவையோ அழகாக அந்த பெதஸ்தா குளத்தில் நன்றாக கழுவி அதை சுத்தப்படுத்தி அதை தாகத்தை எல்லாம் தீர்க்க வைத்து நல்ல தண்ணீர் குடிக்க வைத்து அதுக்கு பிற்பாடு அதை இதோ தேவனுடைய சமுத்திரம் கொண்டு வருவார். அங்கே கொண்டு வந்து அவருடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, பாவ நிவர்த்திக்காக அதை ஆசாரியத்தை ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் அதை இதோ தகனிக்கத்தக்கதாக, பலி செலுத்தத்தக்கதாக அர்ப்பணம் பண்ணுவார். இந்த அருமையான இந்த ஆடை அல்லது ஆட்டுக்கடாவை கொண்டிருக்கிறது இந்த பிரமாண ஒழுங்குபடி அந்த வாசல் வழியாக தான் கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஆட்டு வாசல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுதான் வாசல் என்றும் அவர்தான் நம்முடைய பாவ பரிகாரத்துக்கு பலியான ஆட்டுக்குட்டி என்றும் வேதத்திலே நாம் படிக்க முடியும். யோவான் சுவிசேஷத்தில் படிக்கிறோம். இதோ கர்த்தருடைய சொந்த 1:29 வாசித்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 29வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அன்றைக்கு எத்தனையோ விதத்தில் பலிகளை செலுத்தினார்கள்.
அந்த பலி ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு தான். அதோடு மறுபடியும் அவர்கள் பலி செலுத்த சூழ்நிலை இருந்தது. நான் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு நிரந்தரமாக நமக்காக வேண்டி ஒரு பலியாக மாற்றப்பட்டார். இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 9:22 படிக்கும் போது அங்கே நாம் பார்க்க முடியும். வாசித்து பார்ப்போம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த முறைமையின்படி ஒழுங்கின்படிதான் அப்பப்போ அவர்கள் செய்த பாவத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக, பாவ பரிகாரத்துக்காக அருமையான ஆட்டையோ ஆட்டு கடாவையோ கொண்டு வந்து இந்த ஆட்டு வாசல் வழியாக கொண்டு வந்து இதோ அவர்கள் அந்த குளத்திலே அந்த மிருகத்தை கொண்டு வந்து நன்றாய் இது தாழ்த்திக்க வைத்து குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். அங்கே அந்த ஆடு ஆட்டுக்கடா பலி செய்யப்பட்ட பின்பு ஆசாரியர் சொல்கிறார், உன்னுடைய பாவங்களோடு மன்னிக்கப்பட்டது, நீ போகலாம் என்று. அந்த மனிதன் திரும்பமாக அவன் பாவம் செய்யக்கூடியவன் மாறும்போது இதே போல அவன் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது மூலமாக ஒரே தரம் இதோ நமக்காக பலியாகி இதோ நியாய பிரமாணத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக பலியின் மூலமாக இதோ நிறைவேற்றி தம்முடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி தம்முடைய ரத்தத்தினால் நம் பாவங்களை பரிசுத்தமாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதாவது யோவான் 1:7 படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகினால் அந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாள் பகல் வேளையில அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். அருமையான பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு ஒரு பிரதிஷ்டாவாக அல்லது பலியாக்கப்பட்ட ஒரு பலிகிரகமாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக அவர் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்காக அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் உதவி செய்திருக்கிறார். இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அவருடைய சமூகத்தில் வருவோம். அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நாம் உறவாடுவோம். அவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய விசேஷமான இரத்தத்தானே கழுவோம். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் பாவத்தினால் வந்திருக்கிற ரோகம், என் பாவத்தினால் வந்திருக்கக்கூடிய சமாதானம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தின் மத்தியை காணப்படுகிற நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தர என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தருக்கு விடுதலை தர வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:16 எவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். வாசிப்போம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சமாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகமாய் அவருடைய சரிதாத்தில் வரும்போது அல்லது கிருபை நிறைந்த இடமாய் அவருடைய சரிதாத்தில் வரும்போது நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண கிருபை இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண இரக்கம் இருக்கிறது. எவ்வளவு வேண்டும் என்றாலும் தாராளமாக கொடுக்க அவரோடு அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இந்த விதஸ்தாபனத்திலே ஒரு மனிதனுக்கு தான் அந்த ஒரே நேரத்தில் ஒரு விடுதலை. ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட பின்பு எத்தனை பேர் எந்த சூழ்நிலை இருந்தால் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க அவளுடைய ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். தளர்ந்து போக சோர்ந்து போக நீ வேண்டாம். ஆமென். ஜீவன் உள்ள தேவனாக அவர் நம்முடைய மத்தியிலே பெரியவராக எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய சொந்தங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவையான சமாதானம் பெற்றுக்கொள்ள அவருடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான இந்த மனிதனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கேட்டதானே கேள்வி, சொஸ்தமாக நீ விரும்புகிறாயா என்று.
சொல்லுகிறான், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, இவ்விதமாய் குளக்கரைக்கப்படுமே என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 8ஆம் வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடு என்றார். அடுத்தது, உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நாம் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் இந்த காரியத்தை நான் சாதிக்க முடியாதபடி இந்த திமிர்வாத காரணை போல, நாம் படுத்த படுக்கை போல செயலற்ற நிலையிலே நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறது. ஆன்மீகத்தை எடுத்தால் ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, சரியா ஆராதிக்க முடியல, சரியா ஆவிக்குரிய ஜீவிதத்தை முன்னேற முடியல. இவ்விதமான நிலையில் நாம் படுத்த படுக்கை போல, திமிர்வாத காரணை போல செயலற்றவர்களாய் நம்முடைய ஜீவியத்திலே நாம் காணப்படுகிறோம். அருமையான தேவனே, காரணம் என்ன? பிசாசான நம்மை என்ன செய்கிறார்? ஜெபிக்க விடாதபடி நம்மை அழுத்தி வைக்கிறார். நம்முடைய மனநிலையை நம்ம பாதிக்க வைக்கிறார். ஆண்டவரோடு கூட நெருங்க விடாதபடி ஆண்டவருக்கு நமக்குள்ளதான தொடர்பை அமிதமா முறித்து விடுகிறார். ஆண்டவரோடு நிரந்தரமாய் அவருடைய அன்பை நாம் ருசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி நம்முடைய சிந்தனைகளை மாற்றி விடுகிறார். அதே போல சரீரத்தில் நீங்களுடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் எல்லாம் நஷ்டங்களோ கஷ்டங்களோ, எதை எடுத்தாலும் எல்லாருக்கும் பெரிய தோல்விகளோ நெருக்கமா வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இதோ ஆண்டவராகிய இயேசுடைய செயல்பாடு நமக்குள் இல்லாதபடி போகிறபடியினால், ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி கிரியை வெளிப்படுத்த முடியாதபடி இருக்கிறபடியினால், நம்முடைய ஜீவியம் எதை எடுத்தாலும் இது ஒன்றிலும் முன்னேறி போக முடியாதபடி அந்த பெதஸ்தாவில் படுத்திருந்த அந்த அருமையான அந்த வியாதியத்திற்கு எழுத முடியல, நடக்க முடியல, அவன் செயல்பட முடியல. ஐயோ நான் என்ன செய்தோடு என்ற வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவன் நம்பிக்கையற்றதான நிலை மாற்றப்படுகிறான். நம்முடைய ஜீவியத்தில் கூட எத்தனையோ காரியம் முயற்சித்திருப்போம், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்போம். ஒன்றிலுமே ஒரு நன்மை இல்லை, ஒன்றிலுமே நமக்கு ஒரு ஜெயம் இல்லை, ஒன்றிலுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஐயோ எல்லா நஷ்டமும், எல்லா வேதனை, இனிமே என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், இனிமே என்னுடைய வருங்கால வாழ்க்கை என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்காக ஆண்டவராகிய இயேசு பெதஸ்தாவாக பரிபூர்ண இரக்கத்தை கொடுக்கிற மகத்துவமுள்ள இரட்சகராக அவர் நம்முடைய வந்து கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம், அவருடைய சொந்த அர்ப்பணம் பண்ணுவோம். ஆவியானவரே, என் தகப்பனின் பெதஸ்தாவாக மத்தியில் வெளிப்பட்டு உங்க நன்றி ஆண்டவரே. என்ன முழுமையாக கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் தேவாட்டு குட்டியாக எனக்காக வெளிப்பட்டு தம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்து தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினீரே. உடைய திருரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும். மறுபடியும் நான் எழுந்து என் காரியங்களை நான் செயல்பட என்னுடைய குறைகளை மன்னியும். அங்கே இந்த மனித அமிதமா படுத்துக்க வேண்டிய காரணம் என்ன? அதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடானது ஒன்றோ உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். அப்ப இந்த மனிதன் செயல்பட முடியாத காரணம் என்ன? அந்த காரணம் பட்டுக்கின்ற காரியம் என்ன? அவனுக்கு இருந்த பாவம், அவனிலே இருந்த அக்கிரமம், அவனிலே இருந்த கர்த்தரை பிரியமில்லாத காரியங்கள் அவனை படுக்கையில் ஆக்கிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற பாவம். அதை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே நம்ம அறிக்கையிட்டு அவரோடு கூட நாம் நெருங்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதுதான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்க கேட்கும் போது, இதோ நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாக நம்முடைய பாவங்களை அறிக்கை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிள்ளையே, நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அவருடைய கரத்தை நாம் அர்ப்பணிப்போம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். திருவாக போல நம்முடைய வாழ்க்கை செயலற்ற காணப்படுகிறதா? வாழ்க்கையில முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கிறோமா? நமக்குள்ள பாவம் இருக்கிறது.
அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நான் கேட்சுவோம், கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தையுடைய பாவத்தை மன்னித்து பெதஸ்தாவாகிய இயேசு நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெதஸ்தாவாகிய இயேசு இன்னைக்கு நம்முடைய அருகில் இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்க, இரக்கம் கொடுக்க, ஆசீர்வதிக்க, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை பிழைப்பிக்க, நம்முடைய வேதனை மாற்ற அவருக்கு போதுமானதான். சங்கீதம் 103 சங்கீதம் படிக்க அவருக்கு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அந்த தேவனை இன்னைக்கு ஜீவிக்கிறார். நமக்கு இரக்கத்தை காட்ட, விடுதலை கொடுக்க, நம்ம நன்மை செய்ய போதுமானவர். அவருடைய கட்டளை அர்ப்பணிக்கும் போது நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியை தொடர்ந்து நம்மோடு செயல்படத்தக்கதாக அன்னைக்கு 38 வருஷமாய் இதோ பயங்கரமான வியாதியினால் இதோ கத்திரிக்கோள் காணப்பட்ட அந்த மனிதனை விடுவித்த தேவன் அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கட்டளை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நெருக்கப்பட்டோம் மனிதிடாமல் கத்ததனமை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மனிதிடாமல் கத்ததனமை காத்ததாலே,
பெதஸ்தாவுடைய கரையிலே பக்கத்திலே வா 38 வருஷமா படுக்கை இருந்த மனிதன். ஆனால் என் ஆண்டவராயே சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி விட்டு போட யாரும் இல்லை, ஐயோ என்னால் இதோ எழுதி நடக்க முடியவில்லை என்று அவர் பதறுகிறார், வேதனைப்படுகிறார். இந்த நாள் பகல்களிலே பெதஸ்தாவாகிய இயேசுவின் பக்கத்திலே நீ உட்கார்ந்து இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இதோ ஆண்டவராகிய இயேசு உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் உன்னை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவாயா? ஆண்டவருடைய சொல்லுங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் பண்ணி, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என் வாழ்க்கையில குறைகளை குற்றங்களை மன்னிங்க, நான் என்ன செய்யணும்? என்னாலே எழுந்து செயல்பட முடியாத நிலையிலே, என் தொழிலே, என் வியாபாரத்திலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவத்திலே எல்லாருமே நான் திருவாக உள்ள மனிதனை போல செயலற்ற நிலையிலே நான் படுக்கையில் இருக்கிறது போல் காணப்படுகிறேன். எந்த காரியத்தை எடுத்தாலும் எல்லாருமே ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி எல்லாரும் நஷ்டம் கஷ்டமாக இருக்கிறது. என் யாரும் நான் தாங்க முடியல, என் மன சஞ்சலை நான் புறக்க முடியல, தகுந்த வருமானம் இல்லை, எல்லா சூழ்நிலை நான் அடைக்கப்பட்ட நிலையிலே, ஓ மிகவும் திமிரமாக காற்றை போல ஓ உடைந்து போன நிலையிலே வேதனை அதிகரிக்கப்பட்டு இனி இவ்வளவுதான் என்ற நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டது, இனிமேல் நான் செயல்பட முடியாத நிலையிலே நீ காணப்படுகிறாயா? அருமையான தேவ பிள்ளையே, ஓ உன்னை விடுவிக்கும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓ பெதஸ்தாவாக ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கடாப்பட்ட கரம் இப்பொழுது உன்னை தொட போகிறது. ஒரே வார்த்தை சொன்னா, உன் படுக்கை எழுந்து நட என்றா, உடனே நடந்தா. அருமையாக சொன்னா, இதோ இனி உனக்கு இதோ வியாதி வராதபடி நீ அதிக கேடு ஒன்றும் செய்யாதே, அதிக கேடு ஒன்றும் செய்யாதே, உன் பாவங்களோடு மன்னிக்கப்பட்டிருக்கிற அவனை சந்தோஷமா இருப்பினா. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய கருத்து நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோமா, நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுவோம். ஏன் எதனால் நம்முடைய வாழ்க்கை நாம் மேன்மையடைய முடியல? நம்முடைய பாவத்தினால், நம்முடைய அக்கிரமத்தினால், நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நாம் மன்னித்தால் எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க இயேசு உண்மையுள்ள தேவன். ஓ ரிகபல மதரப ஷபபா, ஓ ரிகபல மதரப ஷபபா. அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அவருடைய கர்த்தனை அர்ப்பணிப்போம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு என்ன தந்த ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஆசீர்வாதமான நேரமாக இருக்கிறது. அவருடைய கர்த்தனை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியில் ஆவிக் கொண்டிருக்கிறவரை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக வேண்டி பெதஸ்தாவாகிய ஆண்டவராகிய இயேசு இந்த பகல் நேரம் நம்முடைய சமீபமாக இருக்கிறவரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்கள், முறைகளை, அக்கிரமங்களை நாம் தேவன் சொல்லி அறிக்கையிட்டு தேவன் சொல்ல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமுடைய சமூகத்தை ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய தூதகணங்களோடு நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி. அங்காங்கே இருந்து கர்த்தாவே சமூகத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் யாவருமே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளை ஆசீர்வதி. வியாதிகள் நீங்க, பலவீனங்கள் நீங்க, வேதனைகள் நீங்க, பிரச்சனைகள் மாற, போராட்டங்கள் உடைய, வாழ்க்கையில ஜெயம் ஆசீர்வாதம் மேன்மை உண்டாக ஆமென். தொடர்ந்து நம்மை வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஹalleluya. பெதஸ்தாவாகிய இயேசு நம்முடைய பிள்ளைகளுடைய சமீபமாக இருக்கிறதை உணர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதா, பாவங்களை அறிக்கையிட்டு விடுதலையும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறதா ஸ்தோத்திரம். எங்களை தாழ்ந்து கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த யாவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். துதியை கனமகிமையாக்க வேண்டி நமக்கே செலுத்துகிறோம். சகலம் கர்த்தரை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். துதி கன